குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, இன்னும் ஒரு நாள் என்று எங்கள் வாழ்க்கையை நீட்டித்துக் கொண்டே இருக்கின்றீர். நாங்கள் உமக்காக வாழ வேண்டும் என்று, உம்முடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று, உம்முடைய சாட்சிகளாய் நிற்க வேண்டும் என்ற ஆவலை எங்களுக்கு தர வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? நல்ல நிம்மதியா தூங்குனீங்களா? அதிகாலமே தேவனை துதித்து எழுந்திருக்கீங்களா? நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகள்ல நமக்கு சில பிரச்சனைகள் நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். அதாவது நாம எவ்வளவுதான் ஜெபம் செய்தாலும், எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவைகளிலிருந்து நமக்கு விடுதலையே கிடைக்கலையே என்கிற யோசனை வந்து கொண்டே இருக்கும். பவுல் சொல்லுகிறான், கொரிந்தியருக்கு 2 நிருபம் 12வது அதிகாரத்தில் 7வது வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, கவனிங்க, உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை, கவனிங்க, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அவ்வளவு பெரிய அற்புதமான தேவதாசனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் வைக்கப்பட்டிருந்ததாம். அது எனக்கு தேவன்தான் வைத்திருக்கிறார் என்பதுதான் பவுல் உணர்ந்து கொண்ட ஒரு காரியம். அது முள் என்று சொன்னவுடனே சிலர் இது பாவமோ என்று நினைப்பார்கள். என்னையா நீ தேவனை நம்புறன்னு சொல்ற, ஆனா சிகரெட்டை விட முடியலையே அப்படின்னு சொன்னா அதுதான் எனக்கான முள் அப்படின்னாரா ஒருத்தர். என்னங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு பரிசுத்தம் இல்லாம பரிசுத்தமின்மைக்கு இடம் கொடுக்குறீங்களேன்னு கேட்டா, பார்க்கறது எல்லாத்தையும் அடையணுங்கிற ஆசையோடு இருக்கிறீங்க, கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறீங்க, இப்படியெல்லாம் செய்றீங்கன்னு கேட்டா அது என்னுடைய முள் அப்படிங்கிறாங்க. தேவன் ஒரு காலம் பாவத்தை கொண்டு நம்மை சோதிக்க மாட்டார். தயவு செய்து உங்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை அல்லது நீங்கள் செய்கிற பாவங்களை தேவன்தான் வைத்திருக்கிறார், அது தேவன் வைத்த முள் அப்படின்னு நினைக்காதீங்க. அது உங்களுடைய அக்கிரமமும் பாவமும் என்று உணர்ந்து அதை அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளான பிறகு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, நம்மை நாமே அதிகமாய் உயர்த்தாமல் இருக்கும்படிக்கு சில வேளைகளிலே தேவன் நம்மை பரிசோதிக்கிறதற்காக, நம்மை பரீட்சிக்கிறதற்காக சில போராட்டங்களை நமக்கு அனுமதிக்கிறார். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கணவர் மாத்திரம் மனம் திரும்பி இருந்தார்னா இந்நேரத்துக்கு நான் எவ்வளவோ பெரிய ஒரு பக்திமானா இருந்திருப்பேன் அப்படின்னு. ஆனா அவர்தான் எனக்கு முள்ளு. ஆமாங்க, அவர் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க இன்னும் அதிக பாரத்தோட ஜெபிக்கிறீங்க. அவர் அப்படி இருக்கிறதுனால தான் நீங்க இன்னும் அதிகமாக தேவனிடத்திலே விசுவாசம் வைத்து அவருடைய மனம் திரும்புதலுக்காக விண்ணப்பம் பண்றீங்க. சில நேரங்கள்ல யாரோ பிறர்னால, சில நேரங்கள்ல சத்துருக்களினால, சில நேரங்கள்ல பொருளாதார சிக்கல்களினால ஏதோ ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய சக்திக்கு மீறி நாம பில் கட்ட நேரிடுகிற போது, நம்முடைய சக்திக்கு மீறி முயற்சிகளை செய்ய வேண்டி வரும்போது அவைகள் நம்மை சோர்வுறச் செய்கிறவைகளாக இருக்கும். நமக்கு ஒரு முள்ளை போல இருக்கும். முள் அப்படின்னா தெரியுமாங்க, இப்பெல்லாம் யாரும் செப்பல் இல்லாம போறதில்ல. ஷூ செப்பல் எல்லாம் போட்டுக்கிட்டு நடக்கிறோம். ஆனா பழைய காலங்கள்ல, நல்லா சின்ன வயசுல ஸ்கூலுக்கு போகும்போது அந்த வழிகளில் நடந்து போற போது ரப்பர் செப்பல் தான் போட்டிருப்பான். அந்த செப்பலை குத்திட்டு முள் உள்ள வந்து காலை குத்துங்க. சம்டைம்ஸ் வெளியே தெரியாது, ஆனால் உள்ள உடஞ்சிருக்கும். நடக்கும் முதல்ல அப்படி கரக்குன்னு இருக்கும். சில நேரங்களில் நாம மீனை சாப்பிடும்போது அந்த மீன் முள்ளு போய் தொண்டைக்குள்ள மாட்டிக்கும் இல்லையா? அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஒரு வாய் உள்ள போகாது, விழுங்க முடியாது, அப்படியே பயங்கரமா இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு இடையூறு அல்லது ஒரு தடை, ஒரு வலி, ஒரு வேதனை. அதை தாங்கிறதுக்கு அல்லது சகிக்கிறதுக்கு அல்லது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ரொம்ப முற்படுவோம். பவுல் சொல்றான், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 8வது வசனம், அதாவது அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன்.
பவுலுக்குள்ள கூட சில பலவீனங்கள் இருந்ததுங்க. அதாவது பேச முடியாம, அவர் பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மந்தமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சத்தமா கம்பீரமா பிரசங்கிக்கிற பிரசங்கியார் அல்ல அவன். அதாவது சொன்னதையே சொல்ற மாதிரி, அல்லது ஒரு திக்குவாய் மாதிரி, திக்கி திக்கி பேசுற மாதிரி இருக்கும். பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த செய்தி. ஆனால் அந்த பிரசன்டேஷன்ல கொஞ்சம் பலவீனங்கள் இருக்கிற போது, அதை குறித்து எல்லோரும் கேலியும் கிண்டலும் பண்ணும்போது அது ஒரு முள். பரவாயில்ல, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். எல்லாத்தையும், அந்த உலகத்தின் பெஸ்ட் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டா அது எப்படி இருக்கும்? உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? எல்லாமே உனக்கு இருக்கு அப்படிங்கிற சூழல் இருந்தா அடக்கமா இருக்க முடியுமா? அதனால தான் ஒருத்தருக்கு அழகு, ஒருத்தருக்கு பலம், இன்னொருத்தருக்கு ஞானம். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதத்திலே சில குறைகள் இருக்கும். சிலருக்கு சில பெஸ்ட் எல்லாம் இருக்கும். தேவனை வேண்டிக் கொள்கிற போது உன் குறைவுகளும் உன் குறைவும் கூட அவர் அதை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றி விடுவார். அவருக்கு கண்களில் அந்த பூளை வஞ்சுக்கிட்டே இருக்கும். கண்களில் வெள்ளையா வரும் இல்லையா? அது பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கண்ணை மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு கூட சில நேரங்கள் சரியா தெரியாது. அவன் ஜெபிக்கிற போது அநேகர் பார்வை அடைகிறார்கள், நல்ல குணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள் எழுந்து நடக்கிறார்கள். அநேக வியாதிப்பட்டவர்களை அவன் சுஸ்தமாக்குகிறான், அவனிடத்தில் வந்து சுகம் பெற்றுச் செல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் உனக்கு ஏன் சுகம் கொடுக்கவில்லை என்று, அதாவது அது தன்னுடைய அகத்தை குறைத்துக் கொள்வதற்கு, அதே போல தாழ்மையாக இருப்பதற்கு உதவியாக இருக்கும் என்பதனாலே ஒருவேளை வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் அதற்காக இருக்கலாம் என்று அந்த முள். பட் வாட் எவர் இட் இஸ், எது எப்படி இருந்தாலும் நமக்குள் இருக்கின்ற ஏதோ ஒரு குறைவை, பிறரால் கேலி செய்யப்படுகிற, பிறரால் இகழப்படுகிற, கிண்டலடிக்கப்படுகிற விஷயங்களை நாம், அது என்னன்னா நம்முடைய அகங்காரம், நமக்குள்ள ஒரு கர்வம் இல்லாமல் இருப்பதற்கு அது கட்டாயம் உதவியா இருக்கும். ஸோ ஆண்டவர் இதை எடுத்துருங்க, ஆண்டவரே என்னை இவ்வளவாய் பயன்படுத்துறீங்க, ஆனால் இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்து போடுங்க. 3 தரம் விண்ணப்பம் செய்தானா? 3 தடவை அப்படின்னா எடுத்துருங்க ஆண்டவர், எடுத்துருங்க ஆண்டவர், எடுத்துருங்க ஆண்டவர். என்ன நாம கூட 3 தடவை, ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே 3 தடவை சொல்லிட்டு 3 தரம் வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது இல்லைங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது அநேக வித்தியாசமா இருக்குது. எத்தனை தடவை ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்டால் 2 தடவை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. என்ன பிரஜம் பண்ண, எப்படி ஜெபம் பண்ண அப்படின்னு கேட்டால் அது 1 நிமிஷம், 2 நிமிஷம், அல்லது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணதை கணக்கு எடுத்துக்குவாங்க. ஆனால் பவுல் 3 தரம் என்று சொல்லுகிற போது 3 சீசன்ஸ் அவன் ஜெபித்திருக்கிறான். 3 சூழ்நிலைகளில், அதாவது 3 காலங்களிலே ஜெபித்திருக்கிறான். அதை குறித்து தேவ சன்னதியில் மிகுந்த பற்றுதலோடு கூட முறையிட்டு இருக்கிறான். சரி, பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது திரும்ப ஏதாவது நினைவுபடுத்தப்படும் போது தாங்கிக்க முடியாம ஜெபம் பண்ணுவான், விண்ணப்பம் செய்வான். அப்படி எத்தனை முறை ஜெபித்தாலும் கூட அவனுக்கு ஒரு பதில் தான் வந்தது. அது என்ன பதில்? 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்காங்க? நேரடியா தேவனிடத்துல சொல்றது, தேவன் சொல்றதை கேட்கிறது. பவுலை போன்ற பக்தர்கள் தேவனிடத்திலே பேசியிருக்கிறார்கள், தேவன் சொன்னதை கேட்டிருக்கிறார்கள். மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தவன், தேவன் சொன்னவைகளை கேட்டவன். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தவன், தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன் என்ற தேவ வார்த்தையை சும்மா ஒரு வாக்கியத்தை போல சொல்லுகிறோமா, அல்லது அவருடைய பதிலுக்காக எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு உணர்ந்திருக்கிறோமா? எத்தனை தரம் விண்ணப்பம் செய்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். கிருபை என்றால் 3 எழுத்து தான் இருக்கு இல்லையாங்க தமிழ்ல பார்க்கும்போது, கிருபை. ஆனால் அது எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு பலம் உள்ளது, எவ்வளவு விலையேற பெற்றது. கிருபை என்பது எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடியது. கிருபையை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் வார்த்தைகள் போதாது. யாரோ யாசிக்கிறவங்களை பார்த்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்றமே, அது கிருபை இல்லைங்க, அது இரக்கம். ஐயோ பாவம்னு நினைச்சு ஆகாரம் கொடுத்து, கொஞ்சம் பணமும் கொடுத்து அனுப்புனா அது உதவி, அவ்வளவுதான். ஒருவேளை ஐயோ பாவம்னு அவரை வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்து, உன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து, உன்னுடைய வீட்டில் உன்னுடைய சோப்பை கொடுத்து, உன்னுடைய பாத்ரூமில் நல்லா குளிக்க வச்சு, உன்னுடைய வஸ்திரங்களை அணிவித்து, உன் டைனிங் டேபிள் உன் பக்கத்தில் உட்கார வச்சு, உன்னுடைய ஆகாரத்தை அவருக்கும் கூட கொடுத்து சாப்பிடு என்று ஒருவேளை நீ கொடுப்பா என்றால் குமாரனை போல, அதுக்கு என்ன பெயர் தெரியுமாங்க? அது கூட கிருபை என்று சொல்லுவதற்கு ஈடல்ல. கிருபை என்றால் நீ
எப்பொழுதும் நிரந்தரமாய் நித்திய காலமாய் என்னுடைய வீட்டிலேயே இருந்து கொள் என்று அன்று மேவிபோசேத்திடத்திலே தாவீது சொன்னான் அல்லவா? தேவன் நிமித்தம் நான் யாருக்காவது கிருபை காண்பிக்க வேண்டியவர்கள் இருக்கிறார்களே என்றார். சவுலுடைய குடும்பத்திலே கவனிங்க, சவுல் குடும்பம் விரோதியாக இருந்த சவுல் குடும்பத்திலே யோனத்தான், சிநேகிதனான யோனத்தானினாலே ஒரு வாலிபன், கால்கள் இரண்டும் முடமான நடக்க முடியாத ஒரு வாலிபனை அழைத்து, இதோ உன் தந்தையின் ஆஸ்தி எல்லாவற்றையும் உனக்கு நான் தந்து விடுகிறேன். அது மாத்திரமல்ல, சதா காலமும் என்னோட கூட தங்கியிருந்து என்னோட கூட சாப்பிட்டேன், குமாரனைப் போல இருக்க வேண்டும். அதுங்க கிருபை. எதுக்குமே உதவாம இருக்கிற நம்மை தேவன் எவ்வளவாய் உயர்த்திருக்கிறாருங்கிறத உணர்ந்து கொண்டார். அவர் கிருபை காண்பிக்கிறார். அவருடைய கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், சாத்தானுடைய கரங்களினாலே நாம் ஒடுக்கப்பட்டவர்களாய் சாத்தானால் பாதாளத்துக்கு போக வந்த நம்மை தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை வாங்கி தம்முடைய கிருபையினாலே ரட்சித்துக் கொண்டு நம்மை தம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக்கிக் கொண்டு அவருடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் உயர்த்தி அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார் என்கிறாமே, அதுதான் மகா பெரிய கிருபை. சின்ன சின்ன தேவைகளை கூட பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் தம்முடைய குமாரனையே தந்தவர் அவரோட கூட எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூரணமாய் விளங்கும். அல்ல, கவனிங்க, மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலனை பரிபூரணமாய் அருளுகிறேன். நீ எந்த அளவுக்கு பலவீனனாயிருக்கிறாயோ அந்த அளவுக்கு பலனை அருளி நான் உன்னை பரிபூரண நிலைக்கு, உன்னத ஸ்தானத்திற்கு உயர்த்துகிறேன். முள்ளை எடுக்கப் போவதில்லை, ஆனால் அந்த முள்ளை கொண்டு நீ எதிர்கொள்ளும் சிரமங்களை, அந்த முள்ளால் உண்டாகின்ற அவமானங்களை, அந்த முள்ளினால் உனக்கு ஏற்படுகிற பாடுகளை அகற்றி உன்னை ஆதரிப்பேன், உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பேற்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்க. தேவனே கிருபை காண்பிக்க மாட்டீரா என்ற ஒரு வார்த்தை ஜெபத்தில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரியுங்களா? என் கிருபை உனக்கு போதும் என்கிற அந்த ஒற்றை வாக்கு தத்துவம் நமக்கு எப்பேற்பட்ட பலனை அருளும் தெரியுமாங்க? எப்பொழுது நீ பலவீனனாயிருக்கிறாயோ அப்பொழுது என்னுடைய பலன், தேவனுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி சாத்தான் கொண்டு வருகிற சோதனைகளை, அவனால் ஏற்படும் முள்ளை, அதனால் வரும் பாடுகளை மேற்கொள்ளுகின்ற பலனை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவினுடைய பலனால் நான் ஜெயிக்கின்ற விதத்தில் எப்பொழுதும் என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன். 6 அடிக்கு மேல இருந்த அந்த கோலியாத்தை பார்த்தப்போ, அவனுடைய பலத்தை பார்த்தப்போ, யுத்தத்தில் அவன் ஆறி தேர்னவன், அவன் பயங்கரமான ஆளு, நீ ஒரு சிறுவன் என்று ராஜாவே கூட டிஸ்கரேஜ் பண்ணன. ஆனா தாவீது என்ன சொன்னா, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் மிருகத்தை விட கேவலமானவன், என் பட்சமாயிருக்கிறேன் ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய நாமம் போதும், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் எனக்கு முன்பாக வருகிறாய், ஆனால் நீ எதிர்த்த நாமத்தின் மூலமாய் நான் உன்னை எதிர்கொள்ளப் போகிறேன். எங்க நம்ம ஒப்பிட்டு பார்த்தா எங்கேயோ 6.45 அடி உயரம் இருக்கிற கோலியாத்துக்கு முன்னால மலை மேல நிற்கிறான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன பையனா, குழந்தையா, பாலகனா தாவீது. அதை பார்த்து இந்த சின்ன பையன் பலவீனன், இவன் என்ன செய்ய முடியும் என்று எல்லோரும் திகைத்து போய் நின்ற போது, தேவனுடைய கிருபை தேவனுக்காக நிலை நின்ற தாவீதின் மீது இந்த வல்லமை ஊற்றப்பட்டதினாலே ஒரே ஒரு அடியில கோலியாத்தை தாழ விழப்பண்ணினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் சாத்தான் ஒரு ஜாயண்ட் மாதிரி, ராட்சசனை போல காணப்படுவான். நமக்கு முன் நம் பிரச்சனைகள் கூட ராட்சசனை போல காணப்படும். நம்முடைய பாரங்கள், நம்முடைய வியாதிகள் பயங்கரமானதாக தோன்றும். ஆனால் என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உன்னுடைய பலவீனத்திலே, உன்னுடைய வியாதியிலே, உன்னுடைய குறைபாடுகளிலே, உனக்கு எதிரான நிந்தைகளிலே, அவமானங்களிலே என் கிருபை உன் மீது பரிபூரணமாய் விளங்குவதனாலே நீ வென்றெடுப்பாய் என்று இந்த வேளையிலே
தேவன் வாக்கு பண்ணுகின்றார். எனவே எப்போ பலவீனமாகிறோமோ அப்ப இன்னும் அதிகமா சந்தோஷத்தோடு கூட ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். 10வது வசனம், நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கவனிங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நிந்தைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய கிருபை என் மீது இருக்கிறது என்பதை உணர்ந்து சந்தோஷப்பட வேண்டும். அவரை ஜெயத்தை அருளுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் அப்பா. உம்முடைய கிருபைக்குள் வாழ்வதற்கும் உம்முடைய கிருபைக்குள்ளாக ஆண்டவரை நின்று கனி கொடுக்க எங்களுக்கு உதவியருள வேண்டும் என்றும், எங்கள் பலவீனத்தில் வல்லமையினால் நிரப்பக்கூடிய உம்முடைய கிருபை நாங்கள் பெற்றுக்கொள்கிற நாள் சாத்தானை ஜெயிக்கிறதற்கும் சரீரத்தை ஜெயிக்கிறதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இடையூறாய் தடையாய் இருக்கிற எல்லா விதமான சோதனைகளை ஜெயிக்கிறதற்கும் நீர் பலத்தை அருள்கிறதுனாலே அந்த கிருபையை தனதின தியானத்தில் நம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒருவருக்கும் நீர் அருளிச் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளை தெரிவியுங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் கட்டாயமாக நம் ஜெபத்திற்கு பதில் தருவார். எனவே தொடர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். அதோடு உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டு விடுங்கள். இதேபோல இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா, நீங்கள் உபவாச கூடுகைகளிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். உபவாச கூடுகைகளிலே பங்கெடுப்பது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் நன்மை பயக்கும். எனவே தொடர்ந்து நீங்கள் அந்த கூடுகையில் பங்கெடுங்கள். அதோடு கூட சோசியல் மீடியா மூலமாகவும் டிவி வாயிலாகவும் நாம் செய்கிற தேவ ஊழியத்திற்காக, தேவ வார்த்தைகளுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை அனுதின தியானத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.